வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. வரக்கூடிய சித்திரை மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக குரு பகவானவே பார்ப்போங்க. குரு பகவான் உங்களுடைய 10வது ராசியில் தான் இருக்கார். பொதுவாக 10வது ராசியில் குரு வந்தால் ஒரு சிலருக்கு வேலை மாற்றங்கள் ஏற்பட்டுரும். கடந்த ஒரு வருஷமாகவே எங்கே வேலை பார்த்தாலும் அங்கே வேலை பார்க்க முடியாது, வேறு இடத்துல வேலைக்கு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுத்துரும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு வேலை மாற்றத்தை உருவாக்குறதுக்காக வேலை இழப்புகளை கூட ஏற்படுத்திடும். அதனால் வேறு இடத்துக்கு வேலைக்கு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் சிலருக்கு வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், வேறு இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஒரு வருஷமாகவே, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தொழிலே இல்லாதவங்களுக்கு தொழிலை புதுசாக வச்சு கொடுத்துரும். தொழில் இருக்கிறவங்களுக்கு தொழிலை ஓட விடுறதுல கொஞ்சம் தயக்கம் பண்ணுவது. அது எவ்வளோ நாளைக்கு அந்த தொழிலில் சிறு தடை இருக்கும் அப்படின்னு கேட்டால் மே மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த தொழில் தடை அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. உங்களுக்கு குரு பயிற்சியெல்லாம் அடுத்து வரப்போகுது. குரு பயிற்சியெல்லாம் வந்துச்சுன்னா பட்டய கலப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கும். பார்த்துக்குங்க, நீங்கள் என்ன நினச்சாலும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் குரு வருவார். இப்போ தான் குரு 10வது இடத்துல இருக்கனால பதவி பால் அப்படிம்போம். அதனால அந்த தொழில் வேலையில் ஏதாவது தொந்தரவு பண்ணுவார். மற்றபடி வேறு எதுலேயும் தொந்தரவு பண்ண மாட்டார். ஆனால் அவர் நல்ல விஷயத்தையும் 10வது இடத்துல செய்வார். என்ன செய்வாருன்னா, கோயில் குளங்களுக்கு நல்லா போக வைப்பார். எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக போகலாம். கும்பாபிஷேகங்களில் கலந்துக்கலாம். சிலருக்கெல்லாம் கோயில் கற்ற யோகத்தவே தரும். அந்த எண்ணங்களையே கூட கொடுக்கும். அதனால் பக்தி அதிகரிக்கும். தான தர்மங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த நேரம். அதே போல் குரு பகவான் 4வது இடத்தை பார்ப்பார். அதனால கடந்த காலத்தில், கடந்த ஒரு வருஷமாகவே ஏதாவது சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது. ஒரு வீடு வாங்குறதோ, வீடு கட்டுறதோ, அல்லது ஏதாவது நிலபலன்கள் வாங்குறதோ, வண்டி வாகனங்கள் வாங்குறதோ, நகை நட்டுக்கள் வாங்குறதோ, இப்படியெல்லாம் குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். அந்த விஷயங்களில் நன்மைகளை செய்வார். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது வில்லங்கள் இருந்தாலோ, பராமரிப்பு இருந்தாலோ அதெல்லாம் கட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் உறவுகள் பகை அப்படிங்கிற விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அந்த பகையான உறவுகள் பூரா இப்போ சரியாயிடும். நம்ம வீட்டில் பகை இருந்தாலும் சரி, வீட்டில் வெளியில் பகை இருந்தாலும் சரி, சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் சரி, அந்த பகை சண்டை சச்சரவுகள் எல்லாம் மாறி உறவுகள் மலரும் அப்படின்னு சொல்லலாம். பேசாதவங்க கூட நம்ம கிட்ட இப்போ தேடி பேசக்கூடிய ஒரு அமைப்பு இந்த டைமில் தான் உங்களுக்கு இருக்கும். இதை குரு பகவானே செஞ்சு கொடுப்பார். பல நாள் பகையை ஒரு நாள் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் அவர் இருக்கார். அதனால் நல்லதும் அவர் செய்யக்கூடிய ஒரு யோகம் இருக்குது நமக்கு. கேது 12வது ராசியில் இருக்கனால ஒரு சிலருக்கு நிறைய செலவினங்கள் வரும். சம்பாதிக்கிற காசை மிச்சம் வைக்க முடியாது. ஒரு சிலர் வீட்டில் நல்ல விஷயங்களுக்காகவும் செலவழியலாம். ஒரு சிலர் வீட்டில் மருத்துவ செலவுகளுக்காகவும் செலவழியலாம். ராகு பகவானை பொறுத்தளவுக்கு 6வது ராசியில் இருக்கிறது ஒரு சிலருக்கு இந்த வயிற்று வலி, அல்சரு, கேஸ்ட்ரிக் பிரச்சனை, அந்த மாதிரியான ஒரு நோய் நொடி தொந்தரவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொஞ்சம் இருக்கும். இப்போ 7வது ராசியில் தான் செவ்வாய் இருக்குது. 7வது ராசியில் செவ்வாய் இருந்தால் இப்போ செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம். எவ்வளோ நாளைக்குன்னா மே 10 வரைக்கும் 7லேருந்து செவ்வாய் தோஷம் இருக்கும். அதுக்கப்புறம் 8க்கு போகும். அப்பயும் செவ்வாய் தோஷம் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷம் உங்களுக்கு நிறைய டென்ஷன் ஆக்கி விட்டுரும். கோபம் நிறைய வர ஆரம்பிக்கும். மெயினாக யார்கிட்ட கோபம் வரும்? உங்களுடைய கணவன் அல்லது மனைவி கிட்ட தான் அந்த கோபம் வரும். அப்போ அந்த கோபத்தில் அவங்கள ஏதாவது திட்டுறது, வைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சில தொந்தரவுகள் இப்போ இருக்குங்க உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி வீட்டில் யாருக்காவது இந்த காயம், புண்ணு, ரத்தம் அப்படி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு அமைப்புகளும் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. அதனால் போக்குவரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்து 7வது இடத்துலையே சனி இருக்காரு பாருங்க. இதுக்கு பேர் தான் கண்டச்சனின்னு சொல்லுவோம். கண்டச்சனி முக்கால்வாசி இந்த 2 வீலரில் போகிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஆபத்தை கொடுக்குது. அப்படின்னா ரொம்ப வேகமாக போகிறவங்களுக்கு தான் ஆபத்து கொடுக்கும். அது கண்டச்சனி இருந்தாலும் வேகமாக போனால் ஆபத்து இருக்கும். கண்டச்சனி இல்லைனாலுமே வேகமாக போனால் ஆபத்து இருக்க தானே செய்யும். அதனால் வேகத்தை குறைங்க, மெதுவாக போங்க, எந்த தொந்தரவும் இருக்காது. அது போக 7வது இடத்துல பல கிரகங்கள் இருக்கிறது திருமண முயற்சிகளை உருவாக்கும். இப்போ கடந்த காலத்தில் திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறோம், நம்ம நடக்கலை. அல்லது நம்ம வீட்டில் யாருக்கோ கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறோம், நடக்கலை, அப்படி வச்சுக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கும் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் யாருக்காவது திருமண முயற்சிகள் எடுத்தால் கல்யாணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இருக்குது. எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக கைகூடி வரும். அடுத்து இந்த கிரகம் ஒரு சிலருக்கு இந்த லவ் பண்ணுற விஷயங்களை செஞ்சு கொடுக்கக்கூடியது.
அதனால ஒரு சிலருக்கு இது வரைக்கும் இந்த லவ் பண்ணாமே இருந்தால் கூட இப்போ இந்த லவ் பண்ணுற மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள் வந்து உருவாயிரும். அது சின்ன வயசாக இருந்தாலும் சரிதான், பெரிய வயசாக இருந்தாலும் சரிதான். அந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அது எப்படின்னு பார்த்துட்டு சரின்னா நீங்கள் செய்யலாம், உங்களுடைய விருப்பம்தான். அடுத்து புதன் பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு 10ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கார். பொதுவாக 10ஆம் அதிபதி நீச்சமாகக்கூடாது. அந்த வேலை தொழிலில் வந்து கொஞ்சம் தொந்தரவு இருக்கும். அது வந்து இந்த ஏப்ரல் 23 வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த புதன் பகவான் வந்து விலகிரும், 8வது ராசிக்கு போயிடும். அதுக்கப்புறம் தொழில் வேலையில் வந்து மிகப்பெரிய இடைஞ்சல்கள் வந்து உங்களுக்கு இருக்காதுங்க. இப்போ அஷ்டமஸ்தானத்தில் தான் வந்து உங்களுக்கு சூரியன் இருக்குது. சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் ஒரு சிலருக்கு இந்த கண்ணில் பிரச்சனை வரும். ஆனால் அரசாங்க காரியங்கள், அரசாங்க உத்தியோகங்கள், அரசியலில் வந்து பட்டம் பதவிகள் அதெல்லாம் கூட வந்து நமக்கு கிடைக்கிறது கூட ஒரு அமைப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி உங்கள் அப்பா கூட வந்து பகை வரலாம், இல்லைன்னா அப்பா கூட பிறந்தவங்களுக்கோ ஏதாவது நோய் நொடிகளோ அல்லது சிறு ஆபத்துகளோ வந்து நீங்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு இருக்கும். அடுத்து சுக்கிர பகவான் எடுத்துக்கிட்டோம்னா அஷ்டமஸ்தானத்தில் இருக்காரு. அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கும்போது வீடு கட்டிக்கிட்டு இருந்தால் கட்ட விடாது, தடங்கல் பண்ணும். அதே மாதிரி வீடு குடி போகிறதா இருந்தாலும் தடங்கல் பண்ணும், போகக்கூடாது இப்போ எல்லாம். அப்போ கட்டுறதா இருந்தாலும் இப்போ தொடங்கக்கூடாது, குடி போகிறதா இருந்தாலும் தொடங்கக்கூடாது. எவ்வளோ நாளைக்கு அப்படின்னா ஏப்ரல் 20 வரைக்கும். ஏப்ரல் 20க்கு மேலே நீங்கள் வீடு கட்டணுன்னாலும் கட்டலாம், அல்லது வீடு திருத்தணுன்னாலும் திருத்தலாம், அல்லது குடி போகணுன்னாலும் போகலாம். இப்போ போகக்கூடாது. இப்போ போனால் எதிர்காலத்தில் நீங்கள் எந்த வீட்டுக்கு போகிறீங்களோ அந்த வீட்டில் மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்துடும். அதே மாதிரி ஏதாவது இப்போ வீடு கட்ட நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் எதிர்காலத்தில் அந்த வீடுனால நமக்கு எந்த நன்மையுமே இருக்காது. அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து எக்கச்சக்கமான பிரச்சனை வந்துடும். அதனால் அந்த வீடு சம்மந்தப்பட்ட வேலைகளை மட்டும் செய்யாதீங்க ஏப்ரல் 20 வரைக்கும். வாகனம் சம்மந்தப்பட்ட வேலைகளையும் செய்யாதீங்க. ஒரு வண்டி வாங்குறது, விற்கிறது, அதையுமே செய்யாதீங்க. மற்ற எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் செஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வந்து இல்லை. ஆக கன்னிராசிக்காரவங்களுக்கு நிறைய கிரகங்கள் நல்லா தான் இருக்குது. அதனால் நல்ல பலன்களும் நடக்கிறதுக்குடைய அதிக சந்தர்ப்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.